அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 4ஆம் அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதி, அதாவது கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல உச்ச பலத்தை அடைய போறாரு. இது நல்லதா கெடுதலா அப்படின்னா, நம்மளோட நட்சத்திரத்துக்கு கம்ப்ளீட்டா ஃபேவர். குரு பலம் முழுமையா கிடைக்க போது. குரு பார்க்கக்கூடிய இடங்களை மேலும் மிகைப்படுத்தி வலிமைப்படுத்துவாரு. அதன் அடிப்படையில காம திரிகோண ஸ்தானங்களை குரு பகவான் இயக்குறாரு. 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் இயங்குது. அதனால இது நான் பெரிய அட்வான்டேஜா நம்மளோட நட்சத்திரத்துக்கு நான் பாக்குறேன். ரொம்ப நாளா இருக்கிற போராட்ட அமைப்புகள் கம்ப்ளீட்டா விலகும். கண்டக சனியுடைய பாதிப்புகள் கம்ப்ளீட்டா குறையும். யாருக்கெல்லாம் வாழ்க்கை துணையோட கடுமையா போராட்டமா போதோ அவங்களுக்கெல்லாம் இப்ப சரியாயிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆயிடும். புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும். ஸோ நிறைய அட்வான்டேஜ் இந்த குரு பயிற்சியில இருக்கு. நிறைய நல்ல மாற்றங்களையும் இந்த குரு பயிற்சியில நீங்க எதிர்பார்க்கலாம். நான் செக்மெண்ட் வைஸா டாபிக் வைஸா எல்லாத்தையும் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். டெஃபினட்டா வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஸோ நான் டாபிக் வைஸா டைம்லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக்கை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டைம்லைனை யூஸ் பண்ணி உங்க டைத்தை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம டாபிக் வைஸா இந்த குரு பயிற்சி பலன்களை டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த குரு பயிற்சி ஃபேமிலி வைஸா நமக்கு எப்படி இருக்க போகுது, குடும்பம் சார்ந்த விஷயம் இந்த நேரத்துல நமக்கு சாதகமா மாறுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல பெருசா பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இல்ல. இந்த நேரத்துல நம்மளோட நட்சத்திரப்படி ஃபேமிலியுடைய சப்போர்ட் நமக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், திருமண முயற்சிகள் இதெல்லாம் குடும்பத்துல இருக்கும். ஃபேமிலி சார்ந்த வகையில என்ன வருத்தம், கவலை, குழப்பம் இருந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாயிடும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதிச்சுப்பீங்க. குடும்ப உறுப்பினரோட இருந்து வந்த மன வருத்தங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாமே இப்போ சரியாயிடும். மேலும் குடும்பத்தில இருந்த கடுமையான மன உளைச்சல்லாம் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலி வைஸா அந்த குரு பயிற்சி நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்குது. எதுவும் பெருசா நம்ம குறையா சொல்ற அளவுல இல்ல. அதே போல தாய் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் நிவர்த்தி ஆகும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தாயாருடைய ஆறுதல், ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தாயார் மூலமா இப்ப ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய தாயார். இந்த நேரத்துல தந்தை சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வை பாகிய ஸ்தானத்துல இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் குறையா இருக்கு. தந்தையுடைய தேக நலன், தந்தை சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல ஃபேமிலி வைஸா ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். அமைதி இல்லாம கலை இழந்திருந்த குடும்பம் கூட இப்ப மகிழ்ச்சியில கொஞ்சம் கலை நயத்தோட மாற்றங்களை சந்திக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சி அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த குரு பயிற்சி காலகட்டத்தை ஃபேமிலி வைஸா உங்களுக்கு நான் பாக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயம்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம உத்தியோகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னாக்கா, 6ஆம் இடத்துல ராகு, ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. ஜீவனஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுறாரு, உச்சமாகிறாரு. ஸோ அதை நான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா தான் பாக்குறேன். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இப்ப சரியாயிடும். வேலை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல வேலை, நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சிடும். ரொம்ப நாளா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது தள்ளி தள்ளி போகுது, ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்ப தாராளமா முயற்சி பண்ணலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. எனவே இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முயற்சி உறுதியாக ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். எனவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு இந்த நேரத்துல உறுதியாக கிடைச்சிடும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த நேரத்துல தாராளமா கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான்
உங்களோட அபிலாசைகளை நிறைவேற்றுவார். நீங்க எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்றீங்களோ அந்த விஷயம் இப்ப நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள், ஒரு உத்தியோகம், உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், இந்த போர்ஷனுக்கு நம்ம போனா தேவலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த ஒரு போர்ஷனுக்கு இப்ப நீங்க போவீங்க. அதுக்கான மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் இப்ப தென்பட ஆரம்பிக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வு உண்டு, மாற்றம் உண்டு. அதே போல வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணங்கள், இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இப்ப செயல்படுத்தலாம். வெளிநாடு போறது, வெளி மாநிலம் போறது, ஸோ அதுக்குமே இந்த காலகட்டம் கொஞ்சம் அட்டகாசமா இருக்கு. எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல எதுவும் பெருசா குறைய சொல்ற மாதிரி இல்ல. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. நல்ல பலன்களை நீங்க இந்த நேரத்துல எதிர்பார்க்கலாம். அதே போல வேலையில ஏதாச்சும் ப்ரெஷர் இருக்குனாக்கா ஜூன் மாதத்துக்கு பிறகு அதெல்லாம் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிற கடுமையான மன உளைச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த மன வருத்தங்கள், சக ஊழியர் கூட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி இப்ப உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். எனவே வேலை, உத்தியோகம் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னா தாராளமா நீங்க உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாளா தொழில் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் ஃபேவரா இருக்கு. லாபகுரு உறுதியாக நீங்க தொடங்குற அந்த தொழில ஒரு நல்ல லாப அபிவிருத்தியை உங்களுக்கு உறுதியாக கொடுத்துருவாரு. எனவே தயக்கம் இல்லாம இந்த நேரத்துல நீங்க உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா ஒன்று, சனியுடைய பார்வை ஜென்மத்தில் நிறைய குழப்பம் வரும், சிந்தனை குழப்பம் கடுமையா இருக்கும், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்க எந்த துறை சார்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில யாராச்சும் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. என்னதான் குரு பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்துல சனி ஆல்ரெடி இருக்காரு, கண்டக சனி. இப்போ பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். உங்களுடைய உழைப்பு இந்த நேரத்தில் சற்று கூடுதலாக இருந்துச்சுனாக்கா உங்களோட தொழிலில் அபாரமான வளர்ச்சியை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு, அதுவும் உச்ச குரு, உறுதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்து டைரக்டா 3ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணிடுவார் குரு. தன்னுடைய 5வது பார்வையை உங்களோட நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல பதிச்சு முயற்சி ஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்றாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற முயற்சி நல்ல லாப அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது கடந்த காலகட்டத்தில் பெருசா ப்ராஃபிட்டபிளா போல அப்படின்னாக்கா அது இப்ப ப்ராஃபிட்டபிளா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கேந்திர ஸ்தானாதிபதி 4-7க்கு அதிபதியா வரக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சமாகிறது ஒரு சிறந்த அமைப்பு. இதை லாபத்தையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற தொய்வு நிலைகளையும் சரி பண்ணி தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு மேன்மையை உறுதியா கொடுத்துரும். எனவே பிசினஸ் வைஸா எதுவும் பெருசா குற்றமா இல்ல. ஓவர் திங்க் பண்றது, ரொம்ப குழப்பிக்கிறது, இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த நேரத்துல எதுவும் பெருசா பாதிக்கிற மாதிரி தெரியல. தொழில், உத்தியோகம் இந்த நேரத்துல நான் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு உன்னதமா தான் பாக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரம். தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உச்சம், 2ஆம் இடமும் பெருசா பாதிக்கப்படல. லாபஸ்தானமும் குருவோட ஆதிக்கத்துல சுபத்துவமா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியா பெருசா எதுவும் தொய்வு நிலை இல்ல. பண வரவு கணிசமா இருக்கு. தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்த இந்த நேரத்துல வாங்கலாம். நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நிறைய பேர் பண்ணுவாங்க. வீட்டுல மாற்றங்கள் செய்யறது, புதுசா வீடு வாங்குறது, பல்க் அமௌண்டா கட்டி ஒரு வீடு வாங்குறது, ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, அதாவது நிலபுலங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குறது, வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்களை ஒரு சுப மாற்றங்களை செய்யறது, வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது. இது சார்ந்த வகையில அட்டகாசமா இருக்கு நேரம். நிறைய பேருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா நீங்க என்னெல்லாம் செய்யணும், வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை எல்லாத்தையும் இந்த நேரத்துல வாங்க முடியும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சியில பொருளாதார ரீதியா நான் இன்னொரு அட்வான்டேஜா என்ன பாக்குறேன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற கேது தொடர் விரைய செலவுகளை கொடுக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. அதனால ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. லாபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தங்க அணிகலன்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. கோல்டு வாங்குறதுக்கு இந்த நேரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. எனவே கைக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா வாங்கலாம். கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கலாம். வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா பண்ணலாம். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு புதுசா கட்டின வீடு வாங்கலாம். வீட்டை இடமாற்றம் பண்ணலாம்.
இதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபேவரா இருக்கு. பொருளாதார ரீதியா பெருசா இது தொய்வு நிலையா தெரியல. ஆனா தொடர் விரைய செலவு உண்டு. அதை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னாக்கா 12ல இருக்கிற கேது கண்ணாப்பினான்னு செலவு கொடுக்கும். நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அதிகமா கொடுக்கும். 12th ஹவுஸ்ல இருக்கிற கேது எதை கொடுக்குதோ இல்லையோ மருத்துவ செலவை கண்ணாப்பினான்னு கொடுக்கும். அதனால ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல சுப விரயமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. மற்றபடி பண வரவுல எதுவும் பெருசா தடை இருக்காது. வெளில கொடுத்த பணம்லாம் இப்ப கிளைம் ஆயிடும். தாய் வழியில ஏதாச்சும் சொத்து வர வேண்டியது இருக்குன்னா அதை இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அதே போல ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை வழியில ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது, வாழ்க்கை துணை வழியில ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, அதெல்லாம் அந்த நேரத்துல சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஃபேவரா தான் வருது. அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இது சார்ந்த விஷயம்லாம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5ஆம் பாவகத்துல குரு பார்வை ரொம்ப நல்ல விஷயம். காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில இருந்த கசப்பான அமைப்புகள்லாம் இப்ப மாறப்போகுது. காதல் வாழ்க்கையில ஒரு இனிமை, காதல் வாழ்க்கையில ஒரு மாற்றம், காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகிடும். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த நேரத்துல காதல் உறவு திருமண உறவா நிறைய பேருக்கு மாறும். காதல் உறவு திருமண உறவா அந்த நேரத்தில் நிறைய பேர் கன்வெர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் பேசலாமானா தாராளமா பேசலாம், டைம் நல்லா இருக்கு. காதல் உறவை வீட்டில் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணலாம், வீட்டில் பேசி பார்க்கலாம். ஸோ டைம் நல்லா இருக்கு. சனி 7ல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒன்று சொல்ற மாதிரி உங்களை சொல்லி குழப்புவாங்க. பட் குருவுடைய பார்வை உங்களுக்கு அதிக சுபத்துவத்தை கொடுக்குது. எனவே ஃபர்ஸ்ட் ஒரு குழப்பம் வரும், ஒரு பிரச்சனை வரும். அதற்கு பிறகு அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபேவரா மாறிடும். குழப்பத்திற்கு பிறகு ஒரு சுப மாற்றம், ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபேவர் பண்ணி கொடுக்குது. எனவே காதல் உறவு நிறைய பேருக்கு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். காதல் சார்ந்த விஷயங்கள் இருந்த கசப்பான அமைப்புகள் எல்லாமே மாறி ஒரு இனிமையை நோக்கி பயணிக்கும். எனவே காதல் வாழ்க்கை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கிறேன். அடுத்து திருமண முயற்சி இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிற அந்த கண்டக சனி திருமண முயற்சியை ஒரு மாதிரி தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நல்ல செய்தி கிடைக்கல. சில பேருக்கு நிச்சயமாகி அந்த திருமண டேட் தள்ளி தள்ளி போகும். ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி ரொம்ப விரைவாக கிடைக்க மாட்டேங்குது. திருமண முயற்சின்னு பேச்சை எடுத்தாலே ஒரு மாதிரி மன வருத்தம் தான் அதிகமாகுது. அப்படிதான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த குரு பயிற்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை 7ஆம் பாவகத்துல பதியறதுனால, அதுவும் உச்ச குரு பவர்ஃபுல்லா பாக்குற குரு 7ஆம் பாவகத்தை பாக்குறாரு. ரொம்ப நல்ல விஷயம். திருமண முயற்சிகள் உறுதியா வெற்றியை கொடுத்துரும். ரொம்ப நாளா இருக்கிற போராட்டம், நல்ல வரன் கிடைக்கல, ரொம்ப நாளா முயற்சி பண்ற ஒரு சுப செய்தி கிடைக்கல, தாமதம் ஆயிட்டே போகுது அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல திருமண முயற்சிகள்ல சுப செய்தி உறுதியா கிடைச்சிரும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாக திருமணம் நடந்துரும். அத்தனை சாத்திய குருக்களும் பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். சோ உங்களோட திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிரும். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. நம்ம நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா மன வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. ஏன்னா முன்னாடி பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்து கடுமையான போராட்டத்தை கொடுத்தாரு. இப்ப ராகு பயிற்சிக்கு பிறகு சனி போய் அமர்ந்துட்டாரு. நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில ஒரு மாதிரி ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோட பயணிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ நகருது, அட்ஜஸ்ட் பண்ணி நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் மன வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த குரு பயிற்சிக்கு பிறகு என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் மன வாழ்க்கையில இருந்த மனக்கசப்புகளை கண்டிப்பா முழுமையா நிவர்த்தி பண்ணிடுவாரு. குரு பார்வை அந்த அளவுக்கு உங்களுக்கு பியூரா கிடைக்குது. எனவே மன வாழ்க்கையில இருந்த மன உளைச்சல்கள், மன வருத்தங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாகுது. அதே போல வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து போராட்டங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாமே சரியாகுது. மேலும் வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் இப்ப வாழ்க்கை துணையோட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. ஒரு சிலர் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோன்னா தொழில் உத்தியோகம் ரீதியாக வெளிநாடு, வெளி மாநிலம்னு சொல்லிட்டு வெளியிடங்களுக்கு பயணப்பட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல இந்த கிரக அமைப்பு இருவரையும் பிரிச்சு வச்சிருக்கும். அல்லனாக்கா ஒரு மாதிரி மன வருத்தத்தை ஏற்படுத்தி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில நம்மளை பயணிக்க வச்சிருக்கும். இப்போ எல்லாமே சரியாகுது. குரு பார்வை, குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில உச்ச குருவுடைய பார்வை 7ஆம் பாவகத்துல பதிகிறதுனால மன வாழ்க்கையில இருந்த கடுமையான மனக்கசப்புகள் எல்லாமே சரியாயிடும். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இப்போ கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்டே கிடைக்கலனாலும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையால பெருசா எந்த தொந்தரவும் இருக்காது. இப்போ உங்களோட கருத்துக்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போ ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். 7ஆம் அதிபதி 11ல் உச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணையால லாபம் உண்டு, வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உண்டு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை நடந்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபேவரா பாக்குறேன். மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும்.
கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட அந்த மருத்துவ செலவுகள்லாம் கம்ப்ளீட்டா குறையும். அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த சந்தேக குணங்கள் எல்லாமே சரியாகி ஒரு நம்பிக்கை, ஒரு பற்று, ஒரு பாசம், ஒரு பிணைப்பு அது அற்புதமா மலர ஆரம்பிக்கும். அது நான் வந்து நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கு அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல குரு பார்வை காம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இந்த ஸ்தானங்கள் இயங்குது. அதுவும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்ச குரு பகவானுடைய ஆதிக்கத்துல வந்துடுது. இதை விட என்ன வேணும்? புத்திர பாகியம் யாருக்கெல்லாம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ எல்லாருக்கும் புத்திர பாகியம் கிடைச்சிடும். முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இருந்து வந்த தடைகள் எல்லாமே சரியாகும். புத்திர பாகியத்துல சுப செய்தி உறுதியாக உண்டு. நிறைய பேருக்கு குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமா மகிழ்ச்சி உண்டு. அது உங்களுக்கா இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல புதிய உறுப்பினர்கள் வருகையால் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. ஆண் புத்திரம் நிறைய பேருக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன் ஜெனரல் கோச்சார் ரீதியா அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் உச்ச குரு பலம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. இது உங்க ஜனனகால ஜாதகப்படி இது நிறைய சேஞ்சஸ் ஆகும். பட் இன் ஜெனரல் உச்ச குரு பெருசா எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்திலையும் இல்லாத குரு நிறைய பேருக்கு ஆண் புத்திரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல புத்திர பாகியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். மருத்துவ செலவுலாம் குறையும். இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் நீங்க இதுவரைக்கும் பண்ண செலவுக்கான அந்த ரிசல்ட் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பிறகு குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இதுல சுப செய்தி உண்டு. அதே போல குழந்தை பிறத்தல் காரணமாகவும் மகிழ்ச்சி மனநிலை இந்த நேரத்துல உறுதியாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம். அதுல வந்து குரு பார்வை பதிகிறது. ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஒரு மாதிரி குதூகலப்படுத்திடும், ஒரு மகிழ்ச்சி படுத்திடும், ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை கொடுத்துரும். எனவே புத்திர பாகியம் இல்லாதவங்க இந்த நேரத்துல முயற்சி பண்ணலாம். சுப செய்தி உறுதியா உண்டு. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் எல்லாமே இப்ப விலகிடும். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு உண்டு. பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்களை இந்த நேரத்துல செய்யலாம். ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. பிள்ளைகளுடைய வயதுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு என்ன சுபகாரியம் பண்ணுமோ அதை இந்த நேரத்துல செய்யலாம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருமணமா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது தாராளமா இந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல பிள்ளைகள் இந்த நேரத்துல உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க, உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. பிள்ளைகளுடைய ஆதரவு இந்த நேரத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு திருமண சுபகாரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீங்க. அதுல ஒரு நல்ல செய்தியும் கிடைச்சிடும். ரொம்ப நாளா நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பிள்ளைகளுக்கு ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல சுப செய்தி கிடைச்சிடும். அது வந்து உங்களுடைய மனதுக்கு ஒரு நிம்மதியும் மன நிறைவையும் உறுதியா கொடுத்துரும். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த அத்தனை மனக்கவலைகளும் வருத்தங்களும் குழப்பங்களும் சரியாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் குறைந்து இப்போ ஒரு நிம்மதியான சூழ்நிலை, மன நிறைவான சூழ்நிலை உறுதியாக கிடைக்கும். ஸோ டைம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் பாவகத்துல சனி பார்வை. நிறைய பேருக்கு படிக்கிறதுல கொஞ்சம் தளர்வு நிலை இருக்கு, அதை மறுக்க முடியல. ஒரு உற்சாகமா படிக்க முடியல. புக்கை திறந்தாலே தூக்கம் வருது, ஒரு மாதிரி டெல்லா இருக்கு. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு. படிக்கிறதுல அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆயிடுறேன், படிக்கிறது மறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய சிந்தனையை தடம் புரளாம ஓரளவுக்கு நீங்க சேஃப்டி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த நேரத்துல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதுல நம்ம படிக்கிறத மறந்துடுவோம். படிக்கிறது மேல கவனமே செலுத்த முடியாது. மாத்தி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குதூகலமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு குதூகல மனநிலை கொடுக்கும். அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது என்னன்னா படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. அதே போல ஏதாச்சும் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல முடிஞ்ச அளவு கவனச்சிதறலை குறைச்சி படிக்கிறதுல கவனம் செலுத்துறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கவனச்சிதறல் சற்று அதிகமா இருக்கும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் ஏதாச்சும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என்ன குரூப் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த குரூப்பே உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்படுற காலேஜ்லயே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அதே போல இந்த நேரத்துல நிறைய பேர் பயணப்படுவாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு சொல்லிட்டு வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கு பயணப்படுவாங்க. ஸோ அதுக்கும் நேரம் நல்லா இருக்கு.
இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. பட் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அடையிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு. எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஆகுது. போட்டி தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனச்சிதறலை குறைச்சி கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க செயல்பட்டீங்கன்னா உறுதியா அந்த நேரத்துல உங்களுக்கு வெற்றி உண்டு. ஏன்னா உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவகம் இயங்குது. எனவே இந்த நேரத்துல போட்டித் தேர்வுகள் சார்ந்த விஷயத்துல உறுதியாக வெற்றி உண்டு. ஸோ நம்பிக்கையோட உங்களோட முயற்சிகளை செய்யுங்க. கொஞ்சம் கவனச்சிதறலை குறைச்சி படிப்புல கவனம் செலுத்தினா இன்னும் பெட்டரான ஒரு சூழ்நிலைகளோட ஒரு சுப செய்தியும் சுப மாற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கண்டக சனி நடக்கிறதுனால, சனியுடைய பார்வை ஜென்மத்தில் இருக்கிறதுனால குழப்ப மனநிலை அதிகமா வரும். இந்த கோர்ஸ் படிக்கலாமா, அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, இது பண்ணுவோமா, நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லி குழப்புவாங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தனிமையில கொஞ்சம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையாவே என்ன தேவை, உங்களுக்கு உண்மையாவே என்ன ஆகணும்னு ஆசை அப்படிங்கறத உங்களுக்குள்ள நீங்களே கேளுங்க. அதற்கப்புறம் உங்களோட முடிவுகள் எடுங்க. ரொம்ப குழப்பமா இருக்குன்னா எந்த துறை சார்ந்து பயணிக்க ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது. ஸோ இதை நான் வந்து ரொம்ப முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஏன்னா மனக்குழப்பத்தை கடுமையா கொடுக்கும், முடிவெடுக்க முடியாத ஒரு சில மனநிலையை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா ஃபோக்கஸா நீங்க டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிற கேது அது மருத்துவ செலவுகளை மாத்தி கொடுக்கும். 6ல் இருக்கிற ராகு நோய் அழிக்கும். நோய் அழியணும் அப்படின்னா அதுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும். எனவே மருத்துவ செலவு உண்டு, ஆனா நோய் அழியுது. அதுல நமக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜ் தான். இப்போ இந்த குருவுடைய பார்வை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 3ஆம் பாவகத்தை இயக்கி உங்களை சுறுசுறுப்பாக்குது. ஆல்ரெடியே நம்ம நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் ஒரு மாதிரி துருத்துருன்னு சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தான். இப்போ இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி உங்களை நல்லா துருத்துருன்னு ஒரு விஷயத்த நல்லா எனர்ஜியா பண்றதுக்கு உங்களை தயார்படுத்துது. ஸோ ஹெல்த்ல இருக்கிற ஃபால்ட் எல்லாமே சரியாகுது. அதுல இந்த உச்ச குரு 7ஆம் பாவகத்தை பார்த்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் உபாதைகள் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிடும். தேக ஆரோக்கிய என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இப்போ சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு மாத்தி வரும். பட் பயப்பட வேண்டாம். மருத்துவ செலவு வருது, மருத்துவமனைக்கு போறீங்க அப்படின்னா உங்க ஹெல்த் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுட்டுன்னு நம்புங்க. ஸோ உங்களை புஷ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க வைக்கும். அதுதான் அந்த 12ல் இருக்கிற கேது. எனவே மருத்துவ செலவுகளோட தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மன அமைதி கிடைக்கும். உடல் சுறுசுறுப்பாகும். இந்த ரொம்ப சோர்வா சோம்பேறித்தனமா இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்ப விலகிடும். நல்லா துருத்துருன்னு இப்போ மீண்டும் ஒரு கம்பேக்ட் கொடுக்குறீங்க. தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. வயிறு சம்பந்தமான விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயம், மாதவிடாய் சம்பந்தமான விஷயம், இதெல்லாம் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. முடி உதிர்வு பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும், அதுவும் இந்த நேரத்தில் குறைஞ்சிரும். மென்டல் ப்ரெஷர், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றது, அதெல்லாம் கம்ப்ளீட்டா இப்போ குறையும். ஓரளவுக்கு மன நிம்மதி, மன நிறைவு, மகிழ்ச்சி, நினைச்சது கைகூடி வருது, ஆசைப்பட்டது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குதூகலம் அந்த மனநிலையை ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு கொடுத்துரும். அல்ல தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில் எதுவும் பெருசா குறைய சொல்ற அளவுக்கு இல்ல. முக்கியமா சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னன்னாக்கா கால் பகுதிகளில் எதுவும் அடிபடாம பாத்துக்குங்க. நிறைய பேருக்கு அடிக்கடி கால் பகுதிகளில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துட்டா போதும். மற்றபடி எதுவும் பாதிப்பா இல்லை. அடுத்தது இந்த குரு பயிற்சியில ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, குரு பார்வை 3ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உடைய முயற்சி ரொம்ப நல்லா இருக்கும். தைரிய அபிவிருத்தி கிடைக்கும். ரொம்ப தைரியமே இல்லாம இருந்தவங்களுக்கு இப்ப நல்லா தைரிய அபிவிருத்தி கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு மனம் அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்ப சும்மா இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. சோம்பேறித்தனம்லாம் விலகிடும். ஸோ அது நான் உங்களுக்கு பார்க்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலைகள் எல்லாமே சரியாகும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் இப்போ வந்து சேரும். பூர்வீக சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஷேர்லாம் இப்போ கிடைச்சிடும். அதே போல உங்களுடைய பூர்வீகத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு வெளியிடங்கள்ல இருப்பாங்க. இப்போ பூர்வீகத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க. பூர்வீகத்துல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும். அதே போல குலதெய்வ வழிபாடு யாருக்கெல்லாம் தடைப்பட்டு போனுச்சோ ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்கி உங்களோட செயல்பாடுகளை தொடங்குங்க. அது உறுதியாக வெற்றியாக மாறும். எனவே குலதெய்வ வழிபாடு சிறப்பாகுது. தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடை மீண்டும் மேற்கொள்றீங்க. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த வருத்தம் எல்லாம் விலகுது. புத்தி தெளிவு கிடைக்குது. சிந்தனையில இருந்த குழப்பம், வருத்தம் எல்லாமே விலகுது. மன மகிழ்ச்சி, மன நிம்மதி அற்புதமா கிடைக்குது. அடுத்தது நம்ம பாக்குறது நண்பர்களோட ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் சரியாயிடும். இப்ப கடந்த காலகட்டங்கள்ல
நண்பர்களோட உங்களுக்கு ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக சரியாகும். கூட்டு தொழிலில் இருந்த கடுமையான மன உளைச்சல், தெரியாதனமாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டப்பா அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ முதலீடு பண்ணியதாச்சும் இப்போ ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் இப்போ தென்பட ஆரம்பிக்கும். அதுக்குன்னு இப்போ போய் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்க வேண்டாம். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி மன வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். போட்ட பணத்தையாச்சும் ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், அதன் மூலமா அற்புதமான ஆதாயமும் உண்டு. ஸோ இதெல்லாம் நான் இந்த குரு பயிற்சியில் இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா பார்க்குற ஒரு விஷயம். அடுத்தது இந்த குரு பயிற்சியில் எதுவும் பாதிப்பு எதுவும் நம்மளை பெருசா அண்டாம நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் தெய்வ வழிபாடு பண்ணலாமா? என்ன பண்ணா இந்த குரு பயிற்சி இன்னும் நம்ம அதிக சிறப்பா மாத்திக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது தெய்வ வழிபாட்டுல உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்க மிகைப்படுத்தி அதிகமா செய்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உறுதியா உங்களுக்கு வெற்றி உண்டு. ஃபர்ஸ்ட் உங்க குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு முறை நேரில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, முடிஞ்ச அபிஷேகம் பண்ணுங்க. ஸோ குலதெய்வ வழிபாடு மஸ்டா பண்ணுங்க. அதற்கு அடுத்தபடியா வியாழக்கிழமையில சிவனாலயம் போயிட்டு நவகிரகத்தை மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. நவகிரகங்களை வியாழக்கிழமையில போய் வழிபடணும். அப்படியே இந்த சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுவாங்க. ஸோ அதுவும் சிறப்பு. வியாழக்கிழமையில கொண்டக்கடலை நெய்வேத்தியமா கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது கொண்டக்கடலையை சுண்டல் மாதிரி பண்ணி ரோட்டு ஓரத்துல பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு தேடி போய் நீங்க கொடுக்கறது இன்னும் சிறப்பு. ஸோ அது நான் ஒரு சின்ன எளிமையான ஒரு பரிகாரமா சொல்றேன். அதே போல ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவான மனமுருகி வழிபட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பா 16 தீபங்கள் ஏற்றி குரு பகவான மனமுருகி வழிபட்டு அந்த ஸ்தலத்துல ஒரு மணி நேரம் அமர்ந்து உடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து வாங்க. உறுதியா நீங்க நினைக்கிற விஷயம், ஆசைப்படுற விஷயம் விரைவாக கைக்கூடி வரும். அதே போல சனிக்கிழமையில உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு 10 பேருக்கு, ரொம்ப பசியோட வாடி இருக்கிற ரோட்டு ஓரத்துல இருக்கிற 10 பேருக்கு தேடி போய் உங்க கையால உணவு சமைச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா வெளியில ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி உணவு தானமா சனிக்கிழமையில மாதத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் போதும். ஸோ இதையும் நீங்க பரிகாரமா செய்யுங்க. ஸோ பெஸ்ட் ரிசல்ட் இந்த நேரத்தில் உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். எனவே தெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன், ப்ராக்டிக்கலாக கொடுக்குற அந்த பரிகாரங்களும் உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி இன்னும் வலிமையாக சுப மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப அமைதி இல்லாமல் ஒரு மாதிரி இதையும் யோசிச்சுட்டே இருக்கேன், அதிக குழப்பம் இருக்குது, தூக்கம் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மொபைல் ஃபோனு அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறது, அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தனிமையில் உங்களுக்கு என்ன உண்மையிலேயே தேவை அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி தனிமையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல மெடிடேஷன் பண்றது ஆல்சோ பெஸ்ட். தியான பயிற்சிகளை மேற்கொள்வது இன்னும் சிறந்த ஒரு மனநிலையும் தெளிவான ஒரு சிந்தனையும் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். எனவே சிந்தனை குழப்பம் ஒண்ணுதான் இப்போ உங்களுக்கு பெரிய தடையா இருக்கும். அது பண்ணுவோமா, இது பண்ணுவோமா, அப்படி பண்ணா அப்படி ஆயிடுமா, இப்படி பண்ணா இப்படி ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கும். அந்த குழப்பம் உங்களை செயல்படுத்த விடாம ஒரு மாதிரி தடைப்படுத்தும். அதை சரி பண்றதுக்கு மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன். எனவே நல்லா தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. சின்னதா உடற்பயிற்சி, நடைப்பயிற்சிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா இந்த குரு பயிற்சி இன்னும் வலிமையா ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். வாழ்த்துக்கள்.